கடவுளை பத்தியே நான் பேச மாட்டேன். முதல்ல மனசை பத்தி பேசு, மனுஷனை பத்தி பேசு, அப்புறம் கடவுளை பத்தி பேசு. இதுதான் என்னுடைய குறிக்கோள். மனிதனுக்குள்ளதான் கடவுள் இருக்குதுன்னு சொல்லிங்கிறேன் நான். இப்ப நம்ம கிட்ட கூட கோயில் கட்டிக்கிறோம். இது வரைக்கும் நான் சாமி கும்பிட்டது இல்லைங்க. ஆனா கோவில் கட்டி வச்சிருக்கோம், கோடிக்கணக்கில் போட்டு கோயில் கட்டணும். காரணம் என்னன்னா, எனக்கு கடவுள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாருக்கும் தெரியுமா? ஆனா எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது கோயில் ஓணும், செலவு ஓணும் இல்லையா? அப்போ ஊருக்குன்னு கட்டினே தவிர எனக்குன்னு கட்டினது அது ஆசிரமம். அப்போ ஒரு ஊர் ஒன்று இருந்தால் ஒரு பக்தி அவசியம். பக்தி இல்லாமல் காட்டு மிராண்டி மாதிரி வாழ்வான். அப்போ அந்த குழந்தைக்கு கடவுள் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா சொன்னால் புரியவே புரியாது. அப்போ அதுக்கு ஒரு உருவம் வேணும். கோவில்களில் வச்சுக்கிற உருவமே மனிதன் உருவம் தான். மனிதனுக்குள்ள கடவுள்னு மகான்கள் காட்டுறதுக்காக தான் உருவத்தையே வச்சாங்க. ஆனால் அது இல்லாததை காட்டினா புரியாது. அதனால ஒரு சிலையை வச்சு கோவிலில் காட்டி இது கடவுள், இது நம்மளை விட உயர்ந்தது, இதுதான் நம்மளை வாழ வைக்குது அப்படின்னு குழந்தையிலிருந்து சொல்லி கொடுத்தா தான் பக்தி ஊறும் மனசுல. அதுக்காக கோவில்கள் கட்டினது. ஆனா அது பேசவே இல்லை உங்ககிட்ட. நீங்க இவ்வளவுண்டா இருக்கும்போது கும்பிட ஆரம்பிச்சுங்க, இப்ப இவ்வளவு உயரம் ஆயிட்டுங்க, அது அங்கேயே தான் இருக்குது, அவ்வளவே தான் இருக்குது. அப்போ சிந்திக்கணும். அதனால்தான் இந்து மதம் மாதிரி புனிதமான மதம் உலகத்துல எந்த மதமும் கிடையாது. ஆனா இந்து மதத்தை வளர்க்கறதுக்கு ஆளு கிடையாது. இந்து மதத்துல பிழப்பு நட்ட ஆரம்பிச்சுட்டான். அதனால இந்து மதம் கெட்டு போச்சு. 3 விஷயம் மக்களை பிடிச்சிக்கும்: ஆசை, பாசம், காமம். இந்த 3ம் பிடிச்சிக்கிச்சுன்னா ஆண்டவன்லாம் அதுக்கு அப்பாற்பட்டது தான். இந்த 3க்குள்ளதான் மனுஷனுடைய ரொட்டேஷனை. இதையும் கடந்து அவனுக்கு எப்போ அந்த கடவுளை தேடணும்ன்ற ஒரு ஏக்கம் வரும் அப்படின்னா அவன் எதுலையாவது ஒன்று ஃபெயிலர் ஆகணும், அடிப்படணும். அப்பா தான் அவன் ஆண்டவனை தேட அந்த நினைவு உண்டாகும். அது வரைக்கும் அவன் வாழற வாழ்க்கை தான் சரின்னு வாழ்வான். இது யாராலையும் மாத்திட முடியாது. ஒரு மனுஷனை நான் நினைச்சேங்க, நான் தாங்க அவரை மாத்தினேன், என்னால் தாங்க அவர் நல்லாகிறார், இதெல்லாம் அவன் ஏமாத்திக்கிற விஷயம். யார் ஒருத்தனும் அவனே மாறாத யாராலையும் யாரும் மாற்றவே முடியாது. இந்து மதம் மாதிரி புனித மதம் உலகத்துல எந்த மதமும் கிடையாது. எல்லா மதம் போய் படிச்சுட்டு வர மதம் தான். இந்து மதத்துல தான் கும்பிடுற மதம். இந்து மதத்துல தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 பதங்கள் வச்சிருக்குது. முதல்ல 1ஆம் கிளாஸ் படி, அப்புறம் ஹை ஸ்கூல் போ, அப்புறம் காலேஜ் போ, அப்புறம் வேலைக்கு போன. நான் எப்படி மனுஷனுக்கு 4 பதம் இருக்குதோ அதே மாதிரி தெய்வ வழிபாடு. அதை போய் கும்பிடு, கல்லோ கில்லோ ஏதோ கடவுள்னு நினைச்சு கும்பிடு, அப்புறம் அதை பாடு, அதுவும் பேசல, உனக்குள்ள தேடு இறைவன் அடைன்றதுக்கு 4 பதங்கள் வச்சுக்குது இந்து மதத்துல மட்டும்தான். இது ஒரு அற்புதமான விஷயம். மற்ற மதத்துல 1ஆம் கிளாஸ் போனீங்கன்னா அது 1ஆம் கிளாஸ்ல இருக்கிற கதை தான். இதுல அப்படி கிடையாது. அதனாலதான் இதுல வருஷத்துக்கு ஒரு மகான்கள் தோன்றிக்கினே இருந்தான். வேற எந்த மதத்திலும் உலகத்துல அப்படி தோன்றல. ஒரு மகான் தோன்றா அந்த மகானோட முடிஞ்சு போச்சு அது. நீங்க இந்து மதம் அப்படின்றதுல என்ன இருக்கு அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு இந்து மதத்தில் இருக்கிற நிறைய பேரே அந்த இந்து அப்படின்ற பெயர் நமக்கு ரொம்ப லேட்டரா தான் வந்தது. நம்ம சைவம், வைணவம்